அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் உத்தரவிட்டதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த பொங்கல் பரிசு வழங்குகிற நிகழ்வு துவங்கியிருக்கிறது. அந்த வகையில் சென்னைக்கு அருகிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் சுமார் 10 மணி அளவில் துவக்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்வு. அதையொட்டி அந்தந்த ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த நிகழ்ச்சி துவங்கி இருக்கிறது. அதை தொடர்ந்து அனைத்து கடைகளிலும் ஒவ்வொரு நாளொன்றுக்கு சுமார் 200 குடும்ப அட்டைதாரர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு முறையாக ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ரூபாய் 3000 பரிசு தொகையாகவும், அதே நேரத்தில் பச்சரிசி 1 கிலோ, சர்க்கரை 1 கிலோ, கரும்பு 1 என்கிற வகையிலும், அதேபோல் கைத்தறித்துறையின் சார்பில் வழங்கப்படுகிற வேட்டி சேலைகள், ஆண்டுதோறும் வழங்குகிற வேட்டி சேலையிலும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இன்றைக்கு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு சிறப்பாக இந்த பொங்கல் தினத்தை அவர்கள் கொண்டாடுகிற வகையில், நம்முடைய தமிழர் திருநாளை கொண்டாடுகிற வகையில் நிச்சயமாக இது அமையும். அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் திருப்பூர் மாவட்ட மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தளவு ஏறத்தாழ 8,02,202 குடும்ப அட்டைகள் உள்ளது. அந்த வகையில் அனைவருக்கும் இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. ரொக்கமாக வழங்குகிற தொகையினுடைய மதிப்பு ஏறத்தாழ ரூபாய் 240 கோடி ரூபாய் நம்முடைய மாவட்டத்தில் தொகையாக வழங்கப்படுகிறது. அதுபோக கரும்பு கொள்முதல் செய்வதற்காக சுமார் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக இன்றைக்கு பச்சரிசி, அதே போல் சர்க்கரையும் வழங்கப்படுகிறது. நம்முடைய இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு ஏறத்தாழ சுமார் 86 புதிய கடைகள், நியாய விலை கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அளவுக்கு இன்றைக்கு கடைகளுடைய எண்ணிக்கை தேவைப்படக்கூடிய வகையில் நம்முடைய மாவட்டத்தில் மக்கள் தொகை இருக்கிறது. அந்த வகையில் இன்னும் கோரிக்கை இருக்கிறது. அதையெல்லாம் இன்றைக்கு கட்டடம் அமைந்தவுடன் அதற்கான இடத்தில் கட்டடம் உருவான பிறகு அந்த கடைகள், புதிய கடைகள் உருவாக்கப்படும். அல்லது பொதுமக்கள் யாராவது கட்டணம் இல்லாமல், வாடகை இல்லாமல் வழங்கினால் அது தரமான கடையாக இருக்குமானால் அந்த இடத்துல பொது விநியோக முறைப்படி துவங்கும். அந்த வகையில் இன்றைக்கு வழங்கப்படுகிற இந்த பரிசு பொருள் மக்களுக்கு நிச்சயமாக பயன்படும். அதே நேரத்தில் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு, இன்றைக்கி உடல் ஊனமுற்றவர்களுக்கும் வீடு தேடி அந்த உணவுப் பொருள் போய் சேர்கிறது. அந்த திட்டம் 70 வயது என்று அறிவிக்கப்பட்டது முதல் கட்டமாக. ஒரு 10 நாட்களுக்குள் அது குறைக்கப்பட்டு 65 வயது நிரம்பியிருந்தால் போதும், அவர்களுக்கு வயதானவர் என்கின்ற அடிப்படையில் உணவுப் பொருள் வீட்டுக்கே போக வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு துணை முதலமைச்சர் உத்தரவிட்டு அந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதில் உடல் ஊனமுற்றவருக்கும் வழங்கப்படுகிறது. எனவே மக்கள் மகிழ்ச்சியாக இதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்கள். பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு தேடி மக்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.